சத்யா, என்னாச்சு? என்ன சொன்னாங்க? டாக்டர் அப்சர்வேஷன் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்சர்வேஷனா? ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல? அப்புறம் டாக்டர்கிட்ட வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். இங்கே வந்து சந்தக்கடை மாதிரி கத்துனா யார் சந்தக்கடை கத்துனா? டாக்டரா? சிஸ்டர், நீங்கள் போங்க சிஸ்டர். அப்படி உள்ளே போய் என்ன தான் பண்ணீங்க? நமக்கு இது ஹாஸ்பிட்டல் வேணாம் சத்யா, நம்ம வேற எங்கேயாவது போகலாம். ஏன்? அந்த டாக்டருக்கு பேஷண்ட் எப்படி நடந்துன்னு தெரியல சத்யா. உங்களுக்கு மட்டும் டாக்டர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியுமா? போங்க, உள்ளே போங்க சார். போங்க சார். இப்போ பேஷண்ட் கூட யார் இருக்க போகிறது? அவங்க பையனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்துட்டு இருக்காரு. ஓகே. ரொம்ப யோசிக்காம ரெஸ்ட் எடுங்க. என்னாச்சு சொல்லுங்க, ஏன் வெளியே வந்தீங்க? என்ன சார் ஆச்சு சொல்லுங்க. எங்க அப்படிலாம் போகக்கூடாது சார். சரி, நீங்க படுத்துங்க, ரெஸ்ட் எடுங்க சார். நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கனால சரி சார். காலையில் டாக்டர் வந்துருவாங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். அப்படிலாம் போகலாம் சார். என்ன சார், என்னை பார்த்தா லுக்குமா இருக்கா? என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சுங்களா? நீங்க வானா வரதுக்கும் போனா போறதுக்கும் நீங்க வச்சாதான் நானு உங்களை என் வண்டியில ஏற்றுற தப்பா சார்? பெரிய மனுஷன் போனா போதுன்னு பார்த்தா ஒரேடி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. நானும் பாக்குறேன் காலையில இருந்து யாரும் வரலையே. சைக்கோலாம் பார்க்க எவனும் வரமாட்டான் சார். உடனே உங்க பையன் இப்ப போன போட்டு வர சொல்லுங்க சார். இப்ப இங்க உங்க பையன் வந்தாலும் சார் வாயை திறந்தா பொய் சார். உங்க பையன் இருக்கானால அதுவும் பொய்யா சார்? எனக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம் சார்? உங்க பையனுக்கு இப்ப போன போட்டு வர சொல்லுங்க சார். இப்ப உங்க பையன் வரணும் சார். சார் உங்க பையன் வந்தா என்ன, வரனா எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. நான் போறேன் சார். நீங்க என்னமா பண்ணுங்க, எங்கேயா போங்க, நாசமா போங்க சார். சார் என்னதான் சார் உங்க பிரச்சனை? உங்க உடம்பு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நாலு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். 6 மாதம் உயிர் எடுக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க.
உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். சவுறு வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வச்சு காப்பாற்றுவாங்களாம். அது எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு? சவுறு வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வச்சு காப்பாற்றுறது. அதான் சாவறதுன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது முடிவு பண்ணிட்டேன். போலாமா? ஆமாம் சத்யா, நம்ம எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தோம்? சார் விளையாடாதீங்க சார். நான் வேணாம் சொல்ல நீங்கள் தான் சார் கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? சரி அதை விடு. அப்புறம் சத்யா, நம்ம அடுத்து எங்கே போகிறோம்? சார் உங்கள் பையனுக்கு ஃபோனை போடுங்க சார். உங்கள் பணத்தை வேற காணும். நீங்கள் செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறமேட்டு எல்லாமே ஏன் தலைமையில் தான் சார் வந்து விழும். சார் சாரி சார், இதை தெரியாமல் சொல்லிட்டேன் சார். பையனுக்கு மட்டும் ஃபோனை போடுங்க சார் ப்ளீஸ். என்ன சார் ஆச்சு? இதுக்கு சார் ஹாஸ்பிட்டலே இருக்கான்னு சொன்னேன். வாங்க சார், திரும்ப ஹாஸ்பிட்டலே போயிடலாம் சார். சார் வாங்க சார், சார் சொல்கிறத கேளுங்க சார். வாங்க சார் போயிடலாம் சார். சார் ப்ளீஸ் சார் வாங்க சார் போயிடலாம் சார். இருங்க சார். ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்படியே சும்மா கால் பண்ணுறீங்க? ஆ நான் சொல்லுவேன், ஆனால் நீ திட்டுவியே. சார் நடிக்காதீங்க சார். எங்கள் ஊரில் தனியாக இருப்பேனா, போர் அடிக்கும். அப்போலாம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவேன், அவ்வளோதான். சார் நில்லுங்க சார். போர் அடிக்குதுன்னு ஆம்புலன்ஸை சுற்றுவீங்களா? எங்களை பார்த்தா டிராவல்ஸ் நடத்துகிற மாதிரியா இருக்கு. சார் நில்லுங்க சார். உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? சத்யா, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அப்பா இறந்து நேற்றோட 1 வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் பாட்டியோட போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். அப்புறம்ண்ணா அவ்வளோதான். காவியை பற்றி சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட யார் சொன்னா? ஆர்மோ சும்மா சொல்ல, லவ் ஸ்டோரி சொல்ல கேட்டுப்போ. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். வயசில் பிறகு கேட்குறாருல, சொல்லலாம்ல. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு வண்டியை மட்டும் ஓட்டுங்க. ரேடியோவில் ஏதாவது பாட்டு போடுங்க, கேட்போம். வண்டி நிறுத்துங்க. எதுக்கு?
உங்க உடம்பு இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா ஏதாவது கேக்குறீங்களா சார்? கைலாசம் சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஹாஸ்பிட்டல் போயிடலாம், வந்துருங்களா ப்ளீஸ் சார். வாங்க சார், போயிடலாம். சொல்றதை கேளுங்க, வாங்க போலாம். சொல்றல கேளுங்க சார், வாங்க வண்டிக்கிட்ட.